நம்ம எல்லாருமே ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு கனவு கண்டிருப்போம். அஃப்கோர்ஸ், ஏன்னா யாருக்குமே ஏழையாக வாழ்றது பிடிக்காது. இன்டர்நெட்டில் பல பேர் எப்படி ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி பல வீடியோஸை பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு பதிலாக எப்படியெல்லாம் நம்ம ஒரு மிகப்பெரிய ஏழை ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரணம்னா, எது தப்புன்னு தெரிஞ்சாதான் அந்த தப்பை நம்ம வாழ்க்கையில் பண்ணாமல் இருக்க முடியும். இந்த வீடியோவில் சீக்கிரம் எப்படி திவாலாகிறதுங்கிறத பற்றி ஒரு 10 செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு விகாஷ் எக்ஸ்பிளைன்டு. செக்ஷன் 1, உங்கள் மைண்டை க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் திவாலாகிறதுக்கான வழியிலிருந்து தப்பிச்சிட்டிங்க. உங்கள் மைண்டை க்ளோஸ் பண்ணுறதுனா நீங்கள் வேறு எதை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டான்னு முடிவு பண்ணுறது தான். எந்த ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜும் இல்லாமல், எந்த ஒரு மணி மேனேஜ்மெண்ட் நாலேஜும் இல்லாமல், அல்லது இன்வெஸ்டிங்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறது தான் க்ளோசிங் யுவர் மைண்ட். ரொம்பவே ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, இந்தியாவில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் யங் பாப்புலேஷனுக்கு இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் நாலேஜுங்கிறது ஓவராலாக பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் நாலேஜ்னா ஒரு ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நீங்கள் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கேட்ட உடனே ஏதோ ஒரு ஸ்டாக் புரோக்கராவோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராவோ ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஃபினான்ஷியல் எஜுகேஷன்னா நம்மளோட பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணி அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ணுறதுங்கிற ஒரு காமன் நாலேஜ் மட்டும்தான். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கு ஒரு கோலோ இல்லை பட்ஜெட்டோ இல்லை ஒரு பிளானோ இல்லைன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் இல்லிட்ரேட்டுன்னு தான் அர்த்தம். நம்ம சர்க்கிள்லேயே பல பேர் ஃபினான்ஷியல் எஜுகேஷன்னா வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான், மிடில் கிளாஸ் இதை பற்றி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. இந்த மித்தை பஸ் பண்ணுறதுக்கு 2014 வந்த ஒரு ஹெட்லைன்ஸை பற்றி பார்ப்போம். அந்த ஹெட்லைன்ஸ் யாரை பற்றினா ரொனால்ட் ரீடை பற்றினது. ரொனால்ட் ரீட் 2014 இறக்கும்போது அவருக்கு 92 வயசு. ரொனால்ட் ரீட் பிறந்தது ஒரு ஏழையான ஒரு அமெரிக்கன் குடும்பத்தில். அவரோட வாழ்க்கை முழுக்க அவர் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு கூலி வேலை தான் பார்த்தாரு. ஆனால் அவர் 2014 இறக்கும்போது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 75 கோடி ரூபா இருந்துச்சு. இது அவர் எப்படி சாதிச்சார்? அவரோட கொஞ்சம் சம்பளத்தில் ஒரு மினிமலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவரோட சேலரியில் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணார். இப்போ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ரொனால்ட் ரீட் இன்வெஸ்டிங்கை பற்றியும் இல்லை ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றியும் தெரிஞ்சிக்கல அப்படின்னா ஒரு இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, ரொனால்ட் ரீட் 4 மடங்கு சம்பளம் அதிகம் வாங்குற அவரோட மேனேஜரை விட பணக்காரராக தான் இறந்துருக்காரு. ஸோ இப்போ நமக்குள்ள இருக்கிற கேள்வி மாதிரி ஃபினான்ஷியல் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்குன்னு புரிஞ்சிக்க ரொனால்ட் ரீட் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எல்லா ஜென்ரேஷன்ஸ்லேயும் ஃபினான்ஷியல் லிட்ரஸி தான் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது செக்ஷன் 2, நீங்கள் சம்பாதிக்கிறத தாண்டி அதிகமாக செலவு பண்ணுங்க. ஆக்சுவலி எல்லாருமே திவாலாகிறதுக்கு காமனாக ஃபாலோ பண்ணுற மெத்தட் இதுதான். நம்ம சோஷியல் மீடியாவில் நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்பவே ஒரு லேவிஷ் லைஃப் ஸ்டைலை வாழ்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஐஃபோன், ஜூடியோலேயே ஃபுல்லாக செலவழிச்சிட்டோன்னா என்ன நடக்கும்? ஒரு டைமில் நம்ம செலவுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். ஸோ நம்ம எக்ஸ்பென்சஸை குறைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பேங்க்கில் போய் இல்லை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி லோன் வாங்குவோம். கொஞ்ச நாளைக்கு அது ஜோராக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் கடனும் வட்டியும் நம்ம கழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்தியன் கிரெடிட் கார்ட்ஸில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில் ஒவ்வொரு ஆவரேஜ் இந்தியன் கிரெடிட் கார்டு ஹோல்டருக்கு பின்னாடியும் 30,000 ரூபா கிரெடிட் கார்டு கடன் இருக்குது. நீங்கள் உடனே நினைக்கலாம், எக்கானமி இவ்வளோ மோசமாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, விலைவாசியில் ஏறிட்டு இருக்கு, அப்போ நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் எப்படி என் செலவை சமாளிக்கிறதுன்னு. ஆனால் டு பி ஹானஸ்ட், இந்தியாவில் ஷெட்யூல் ஆகிற மெஜாரிட்டி ஆஃப் டூர்ஸ் இஎம்ஐ மற்றும் லோனில் தான் ஷெட்யூல் ஆகுது. ஈவன் டிஸ்னி லேண்ட் விசிட் பண்ணுற 45% ஆஃப் அமெரிக்கன்ஸ் கடனில் தான் அவங்க குழந்தைகள் மற்றும் ஃபேமிலியோட டிஸ்னி லேண்டை விசிட் பண்ணுறாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு கிரைசிஸ் எக்கானமியில் இருந்தாலும் நம்ம ஒரு பூமிங் எக்கானமியில் இருக்கிற மாதிரி செலவு பண்ணுறோம். செக்ஷன் 3, எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணாதீங்க. ஆர்ட் ஆஃப் வார் புக் எழுதின சைனீஸ் பிலாசபர் சன் ட்சூ என்ன சொல்லியிருக்காருன்னா, வெற்றி கண்ட போர் வீரர்கள் ஜெயிச்சுட்டு தான் போருக்கே போவாங்க. அதே சமயத்தில் தோல்வி கண்ட அரசர்கள் போருக்கு வந்துட்டு எப்படி ஜெயிக்கலாம்னு யோசிப்பாங்க. ஸோ ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லா பிளானையும் முடிச்சிடணும். அங்கே போய் உங்களுக்கு கிளியராக என்ன பண்ணணும்னு தெரியும். அது மூலமாக அந்த போரில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. இந்த ப்ராவர்ப் போருக்கு மட்டும் இல்லை, நம்மளோட எவ்ரிடே லைஃப்லையும் சூட் ஆகும். எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் பிளானிங்னு வரும்போது ரொம்பவே முக்கியமான ஃபினான்ஷியல் பிளான் என்னென்னா, நம்ம போடுற பட்ஜெட். நம்மளோட சம்பளத்தை வச்சு பட்ஜெட்னு ஒன்று போட்டால் தான் நம்ம பணத்தை எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வரும். இந்த சினாரியோவில் நம்மளே பல டைம் இருந்திருப்போம். மாத கடைசியில் ஒரு பேக்கரியில் ஒரு டீ வாங்குறதுக்கு கூட பணத்தை செலவு பண்ண முடியாத நிலைமையில் நம்ம இருப்போம். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஓவரால் பட்ஜெட்டாவது நம்ம போட்டு வைக்கணும். சாப்பாட்டுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, மளிகை சாமான் வாங்குறதுக்கு, என்டர்டெயின்மெண்ட், சினிமா, அப்புறம் வீட்டு வாடகைன்னு
நம்ம பணத்தை பிரித்து வச்சா மட்டும்தான் மிச்சம் இருக்கிற பணத்தை நல்லபடியாக நம்ம சேவ் பண்ணி இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும். அடுத்து செக்ஷன் 4. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அடிக்ஷன்ஸ் மற்றும் பேட் ஹேபிட்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. மது, போதைப்பொருள், சூதாட்டம் இதெல்லாமே உங்கள் பர்ஸையும் உங்கள் வாழ்க்கையும் அழிக்கிறதுக்கு ஒரு டெட்லியான ஒரு காம்பினேஷன். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு மட்டும் கெடுதல்னு அர்த்தம் இல்லை, அது காஸ்ட்லியும் கூட. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்ஸோட காஸ்ட்டை சேர்த்து நீங்கள் செலவு பண்ணுற மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. சூதாடுறது, நீங்கள் வெறும் 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபான்னு வாங்குற லாட்ரி டிக்கெட் மற்றும் சூதாடுற பழக்கம் எல்லாமே லாங் டேர்மில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தை இழக்க வைக்கும்னு நம்ம கணக்கு போட்டால் தான் புரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் கிட்டத்தட்ட $400, சொல்லப்போனால் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 35,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு லாட்ரி சீட்டுக்கு மட்டும் செலவு பண்ணுறான். நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டை பேன் பண்ணதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு. சூதாடுற பழக்கத்தில் இனிஷியலாக நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் ஓவர் த லாங் டேர்மில் நீங்கள் தோத்து தான் போவீங்க. அடுத்து குடிப்பழக்கத்துக்கு வருவோம். 99.9% குடிப்பழக்கம் இருக்கிற எல்லா மனுஷங்களும் குடிச்சிட்டு அவங்க தான் வண்டி ஓட்டிட்டு வருவாங்க. டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டினா ஃபர்ஸ்ட் டைம் 10,000 ரூபா ஃபைன், 6 மாதம் ஜெயில். இதுவே நீங்கள் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக ரிப்பீட்டடாக மாட்டினீங்கன்னா 3 வருஷம் ஜெயில், 15,000 ரூபா ஃபைன். இன்ஃபேக்ட் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் பில்லியன் அண்ட் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்து வர்றவங்களுக்கும் சேர்த்தி தான் கேஸ் விழுகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2002 கார்பேஜ் கலெக்டரான மைக்கேல் கெரால் 200 கோடி ரூபா லாட்ரி வின் பண்ணாரு. ஆனால் அந்த 200 கோடி ரூபாயையும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமா இருக்கலாங்கிறத விட்டுட்டு அந்த மொத்த பணத்தையும் தேவையில்லாத விஷயங்களுக்கு சூற விட்டார். கடைசியில் 2010 200 கோடி ரூபா அதிர்ஷ்டத்தை தொலைச்சு கட்டிட்டு மறுபடியும் கார்பேஜ் கலெக்டராகவே வேலை பார்க்க வந்தார். அடிக்ஷன் நம்ம வாழ்க்கையை எப்படி சீரழிக்கும்னு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. செக்ஷன் 5, ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபோமோனா ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரியாமல் இதை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் பிளானிங் மற்றும் திங்கிங் இல்லாமல் வேகமாக இறங்குறது தான். இப்போ ஃபோமோக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, 2024-2025 சில்வரோட ப்ரைஸ் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுச்சு. எல்லாருமே சில்வர் தான் அடுத்து கோல்டுன்னு ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியா கேம்பெயினை கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ நம்மள சில பேர் சில்வரோட ரியல் ஒர்த் தெரியாம, சில்வரோட ரியல் யூசேஜ் தெரியாம, கோல்டுக்கும் சில்வருக்குமான முக்கியமான வித்தியாசம் என்னன்னு புரியாம நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ சில்வர் கிட்டத்தட்ட 40% கீழே விழுந்திருக்கு. கோல்டுங்கிறது ஒரு மானிட்டரி மெட்டல், ஆனால் சில்வருங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். இந்த வித்தியாசத்தை புரியாம நம்ம ஒரு ராங் டைம்ல சில்வர்ல பணத்தை போட்டிருந்தோம்னா நம்ம பணம் பயங்கரமா ஃபிளக்சுவேட் ஆயிருக்கும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ப்ராப்ளத்துல நம்ம ஒரு லாஸை கூட அடைஞ்சிருக்கலாம். அடுத்து செக்ஷன் 6, கெட் ரிச் குவிக் ஸ்கீம்ஸ். இந்த கெட் ரிச் குவிக் ஸ்கீம்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. MLM ஸ்கீம், பான்சி ஸ்கீம், ஏன் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் நடந்த MyV3 ஆட்ஸ் மாதிரி கூட. நீங்கள் என்னதான் MyV3 ஆட்ஸ் மாதிரி ஒரு ஸ்கீமில் பணத்தை கட்டி நீங்கள் எவ்வளோதான் ஆட் பார்த்தாலும் நீங்கள் கட்டின பணத்துக்கு கடைசியில் உங்களுக்கு மாத்திரை தான் மிச்சம். இந்த மாதிரி கெட் ரிச் குவிக் ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன், நீங்கள் படுத்துக்கிட்டே ஆட் பார்த்துட்டு இல்லைனா ஏதாவது டைப் பண்ணியே சம்பாதிக்கலாங்கிற மாதிரி தான் நம்மளை லூர் பண்ணுவாங்க உள்ள. ஆனால் ஒரு டைமில் அது எல்லாமே ஃப்ராட்ல தான் போய் முடியும். நீங்கள் உங்களுக்கு கீழே சேர்த்து விடுற ஆளோட கமிஷன் போக உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. ஒரு டைமில் ஆளே சேரலைன்னா அந்த ஸ்கீம் ஃபெயில் ஆயிரும். ஷட்டரை இழுத்து மூடிட்டு நம்ம கையில் மாத்திரையை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் என்னதான் MLM ஸ்கீம் எல்லாமே லீகலாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. செக்ஷன் 7, எந்த ஒரு சேவிங்ஸுமே பண்ணாதீங்க. ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாத பல பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நாளைய பற்றியே யோசிக்காம வர்ற சம்பாத்தியத்தை மொத்தமாக செலவு பண்ணி கரைச்சிடுறது தான். நம்ம சோஷியல் மீடியாவில் பல ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுறதை பற்றி நிறையா பேசுவாங்க. பேங்க்ல சும்மா பணத்தை போட்டு வைக்கிறது இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாது, பணத்தை நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்ல இறக்குங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு வேணுங்கிறப்போ இமீடியட்டா இந்த மொமெண்ட்ஸ் நோட்டீஸ்ல அந்த பணத்தை நம்மளால எடுக்க முடியாது. ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸ்க்குமான மிகப்பெரிய டிஃபரன்ஸ். சேவிங்ஸுங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல லிக்விடா நீங்க வச்சிருக்கிற கேஷ் ஆர் அசெட்ஸ். எந்த ஒரு அசட்டா இருந்தாலும் எந்த ஒரு என்டிட்டியும் ஈஸியா நீங்க லிக்விஃபை பண்ணி கேஷா மாற்ற முடியும்னா அதுதான் சேவிங்ஸ். பேசிக்காக நம்ம எல்லாருமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது என்னென்னா, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் மாதிரி, அதாவது ஒரு வேலை போகிற மாதிரியோ இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஒரு COVID-19 பேண்டமிக் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த கேஷ் தான், அந்த மணி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளோட அட்லீஸ்ட் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தோட லிவிங் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணணும். ஸோ சேவிங் ஹேபிட்டை நம்ம கொண்டு வரலன்னா ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் நம்ம இமீடியட்டாக புவராக ஃபீல் பண்ணுவோம். செக்ஷன் 8, லயபிலிட்டிஸ். அதாவது உங்களுக்கு பணம் பண்ணி கொடுக்காத தேவைகளுக்கு அதிகமாக பணத்தை செலவு பண்ணுங்க. லயபிலிட்டிஸ்னா நீங்கள் வாங்குற பொருள் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பணத்தை சம்பாரிச்சு கொடுக்காம இருக்கிறது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு விடுறீங்கன்னா அது உங்களுக்கு மாத வாடகையை சம்பாரிச்சு கொடுக்கும். அப்போது அது ஒரு அசெட், ஏன்னா அது உங்களுக்கு பணம் பண்ணி கொடுக்குது. இப்போ இன்னொரு சினாரியோவில் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீட்டில் நீங்களே வாழ்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் வாழ்கிற வீட்டுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் உங்கள் கை காசை போட்டு கட்ட வேண்டிய நிலைமை வரும். அப்போது நீங்கள் வாழ்கிற வீடு உங்களுக்கு ஒரு லைபிலிட்டி. இதே மாதிரி இன்னொரு லைபிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா, நம்ம வாங்குற கார். நம்ம நினைப்போம் ஒரு லக்ஸுரியான பெரிய கார் வாங்கினா நமக்கு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லைன்னு. பட் ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் பென்ஸ் காராக இருந்தாலும் சரி, இல்லை மாருதி சுசுக்கி காராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஷோரூம்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அதோட வேல்யூ இமீடியட்டாக 10% கீழே குறைஞ்சிரும். என்னதான் கார் ஒரு லைபிலிட்டியாக இருந்தாலும் நம்மளோட டே டு டே வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒன்று. நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு காமன் ரூல், நம்மளோட லைபிலிட்டிஸை நம்ம ரொம்பவே சீப்பாக வச்சுக்கணும். சப்போஸ் நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இருந்தோம்னா லோன் எடுத்து நகையை அடமானம் வச்சு ஒரு லக்ஸுரி கார் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளோட பட்ஜெட்டில் லோனே இல்லாமல் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் நம்ம வாங்குறது தான் ரொம்பவே புத்திசாலித்தனம். இந்த சிக்கனத்து மூலமாக, நம்மளோட இன்வெஸ்டிங் பிரின்சிபல்ஸ் மூலமாக லைஃப்பில் ஒரு டைமில் நம்மளோட இன்கம் ஜாஸ்தியாகி நம்ம லைஃப்பில் அடுத்த லெவல் போகும்போது எப்போ நம்ம லோனே இல்லாமல் ஒரு லக்ஸுரி கார் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அப்போ அந்த காரை வாங்கினா போதும். செக்ஷன் 9, உங்களோட ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காதீங்க. இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் உங்களால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக விருப்பம் இல்லைன்னா, ஹெல்த் கேருக்கு நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ண வேண்டிய நிலைமையில் இருந்தோம்னா நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இப்போ சாப்பிட்ற ஜங்க் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் மொபைல் ஃபோன் இல்லைன்னா லேட் நைட் சாப்பிட்டு தூங்குற பழக்கத்தின் மூலமாக இப்போ நமக்கு எஃபெக்ட் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் லைஃப்பில் 10-20 வருஷம் கழிச்சு நமக்கு வர்ற ஹெல்த் இஷ்யூஸ்னால நம்ம ரொம்பவே பாதிக்கப்படுவோம். மென்டலியும் சரி, ஃபிசிக்கலியும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி. ஸோ ஆக மொத்தம் உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான ஃபினான்ஷியல் டிசிஷனாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் அது உங்களை ஃபினான்ஷியலாகவும் காப்பாற்றும், உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். செக்ஷன் 10, உங்களை சுற்றி ஃபுல்லாக நெகட்டிவ் பீப்புளாக வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமஸான கோட் இருக்குது, நீங்கள் இருக்கிற ரூமில் நீங்கள் தான் அறிவாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பான ரூமில் இருக்கீங்கன்னு அர்த்தம். மேபி நீங்கள் ஒரு எல்கேஜி ஸ்கூல் டீச்சராக இருந்தீங்கன்னா இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் கேரளா பார்டரில் போய் கல் குடிக்கிறதையும் இல்லை எப்படி நைட்டு 11 to 11 போகலாங்கிறத பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் அதை நோக்கி தான் ஈர்க்கப்படும். இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளாக எத்தனை ஹாலிவுட் மற்றும் தமிழ் நடிகர்கள் குடியினாலையும் போதை பழக்கத்தினாலையும் அழிஞ்சிருக்காங்கிறத நம்ம யூடியூப்பில் பல வீடியோஸில் பார்த்துருப்போம். நம்மளோட சோஷியல் சர்க்கிளில் ஒரு யூனிக் ஸ்கில்ஸ் இருக்கிற நிறையா ஹியூமன்ஸ் கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணி ஒர்க்லேயோ இல்லை பர்சனல் லைஃப்லையோ நம்ம கிராஸ் பண்ணுவோம். நம்ம எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் அவங்க கிட்ட அவங்க எப்படி அதை சாதிச்சாங்கன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹியர் இட் இஸ். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி திவாலாகாமல் இருக்கிறதுங்கிறத பற்றி 10 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விகாஷ் எக்ஸ்பிளைன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.